ஏசாயா புத்தகம் 58ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். ஏசாயா புத்தகம் 58ஆம் அதிகாரம் 13 14ஆம் வசனம். ஒரு வாசிக்கவா சத்தமா? சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியில் நாளென்று கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிழ்ச்சியுள்ள நாளென்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் என்னை ஏறி இருக்கும் படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபினுடைய சொந்தத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட நாங்கள் தியானிக்க போகின்ற வார்த்தையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்திலே உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். என் தேவன் அவர்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு அவருடைய வாழ்க்கை மாற தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் வேதனையோடும் கண்ணீரோடும் கவலையோடும் குடும்ப பிரச்சனையோடு வந்திருப்பான்னு சொன்னார். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையிலே ஒரு தெய்வீக சமாதானத்தை நீர் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியா இந்த வார்த்தை கூட ஒவ்வொரு இருதயத்திலும் கர்த்தர் பேசும்படியா இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சரி, பிரியமானவர்களே, ஓய்வு நாள் இல்லையா? ஆண்டவர் எத்தனை நாளை படைச்சார்? எத்தனை நாள் படைச்சார்? 7 நாளை படைத்தார். கடைசி நாள் என்ன படைச்சார்? கடைசி நாள் ஆண்டவர் ஒன்றுமே படைக்கல. 7வது நாளில் ஆண்டவர் என்ன செய்யவில்லை? அவர் ஒன்றுமே படைக்கவில்லை. அந்த நாளை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன செய்தார்? பரிசுத்தப்படுத்தி அவர் ஓய்வு இருந்தார். ஏன் ஆண்டவர் 6 நாள்ல அவர் படைச்சு கலைச்சு போயிட்டாரா? அப்ப ஏன் அவர் ஓய்வு இருந்தார்? ஏன் ஓய்வு இருந்தார்? ஓய்வு நாள் என்பது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது தேவனுக்காய் உருவாக்கப்பட்டது அல்ல. மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த நாளிலே ஓய்ந்திருந்து அவர்கள் தேவனிடத்தில் வர வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த ஓய்வு நாள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த ஓய்வு நாள் என்பது பழைய ஏற்பாட்டில் தான் இருக்கு. முதல் ஓய்வு நாள் வந்து வாரத்தின் கடைசி நாள். வாரத்தின் கடைசி நாள் என்ன கிழமை? வாரத்தின் கடைசி நாள் என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, என்ன கிழமை? சனிக்கிழமை. என்ன கிழமை? சனிக்கிழமை. வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. சரியா? மறந்துடக்கூடாது. வாரத்தின் கடைசி நாள் என்ன நாள்? சனிக்கிழமை. வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமைன்றதை நீங்க என்ன செய்யக்கூடாது? மறந்து போய்விடக் கூடாது. சரி, பழைய ஏற்பாட்டுல வந்து அப்ப எது ஓய்வு நாள்? இப்ப ஆண்டவர் வந்து 7 நாள் 6 நாள் உலகத்தை படைச்சார். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. சரிங்களா? முதல் நாள் வந்து ஞாயிறு. வாரத்தின் முதல் நாள் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. சரிங்களா? அப்ப வாரத்தின் கடைசி நாள் எது? சனிக்கிழமை. அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல வந்து சனிக்கிழமை தான் என்னவா இருந்துச்சு? சனிக்கிழமை தான் ஓய்வு நாளாக இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்த நாளாகிய வாரத்தின் இப்ப மகதலேனா மரியாளும் என்ன செய்தார்கள்? எப்ப போனாங்க கல்லறைக்கு? வாரத்தின் முதல் நாள். வாரத்தின் முதல் நாள். அந்த வாரத்தின் முதல் நாளிலே, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நாளை வந்து அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? வாரத்தின் முதல்
முதல் நாளாகிய அந்த நாளை அவர்கள் கர்த்தருடைய நாளாக அனுஷ்டித்தார்கள். அந்த நாளிலே தான் புதிய ஏற்பாட்டிலே சபை என்ன செய்தது? கூடி வந்தது. சபை கூடி வந்து தேவனை ஆராதித்தார்கள். அப்ப இப்ப ஓய்வு நாள் எது? ஞாயிற்றுக்கிழமை, வாரத்தின் முதல் நாள். இந்த வாரத்தின் முதல் நாளாகிய இந்த கர்த்தருடைய நாள். அப்ப இந்த வாரத்தின் முதல் நாளாகிய இந்த கர்த்தருடைய நாளை நாம் எப்படி அனுசரிக்க வேண்டும் என்பது வேதம் சொல்கிறது. இன்னைக்கு அந்த தேவனுக்கு கொடுக்கின்ற மதிப்பு மிகவும் மிகவும் குறைந்து போய்விடுகிறது. நம்ம சபையில கூட எழும்பி ஜெபம் பண்ணுங்கடா ரொம்ப கஷ்டம். எல்லாம் எழும்பினீங்கடா அப்பதான் கால் வலிக்கும். வாலிப பிள்ளை ஏன் நம்ம தேவனுக்கு கொடுக்கின்ற கனம் ஆண்டவரை மதிப்பதில்லை, ஆண்டவரை கனப்படுத்துவதில்லை. தேவனுக்கு கொடுக்கின்ற கனம் எங்க? இன்னைக்கு இந்து கோயில்கள்ல போய் பாருங்க, காவடி தூக்குறதும், நெருப்பு சட்டியை தூக்குறதும், நெருப்புல நடக்கிறதும், பின்னுக்கு காவடியில ஊசி குத்திட்டு எவ்வளவோ காரியங்கள் செய்யறாங்க இல்லையா? கிறிஸ்தவர்களாகி நமக்கு ஆண்டவர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரா? ஒண்ணுமே சொல்லல. ஆனால் அந்த தேவனை நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? அந்த தேவனை கனப்படுத்த வேண்டும். அவர் இல்லையா? ஏசாயா நம்ம பார்த்த முதல்ல அவர் ஒருவனே தேவன், நானே கர்த்தர், நான் மாறாதவர், அவர் சர்வ வல்லமுடைய தேவன். அந்த தேவனை வந்து நம்ம இந்த கூண்டுக்குள்ள இருக்கிற கிளியா யோசிக்க கூடாது. எப்படி யோசிக்க கூடாது? கூண்டுக்குள்ள இருக்கிற கிளியா, ஜோசிய கிளியா பார்க்க கூடாது. அவர் சர்வ வல்லவர். இதயத்துல எங்க ஆண்டவர் வச்சிருக்கிறோம்? நம்ம வாழ்க்கை உயர்ந்த இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறோமா அல்லது தாழ்ந்த இடத்துல வச்சிருக்கிறோமா? ஜனாதிபதி வாராரு, அவர் வாராருன்னா நம்ம என்ன செய்யணும்? இல்ல எழுந்திருந்து அவருக்கு செலுத்த வேண்டியது கனத்தை செலுத்துவோமா இல்லையா? நான் தேவன் என்றால் என்னுடைய கனம் எங்கே? நான் தேவன் என்றால் என்னுடைய கனம் எங்கே? நம்ம தேவனை யாரா பார்க்கிறோம்? ராஜனா, நீ கடவுளை நம்ம யாரா பார்க்கிறோம்? ஆண்டவரை யாரா பார்க்கிறோம்? நம்ம என்ன செய்யறோம்? ஏதோ சும்மா சேர்ச்சிக்கு போறது, பொழுதுபோக்குக்காக பாட்டு பாடுறது, அங்க பிரசங்கத்துக்கு சேர்ச்சிக்கு போறது. தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனம் இல்லைங்களா? இந்த கனம், ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கனம் மிக முக்கியம். சங்கீதம் இந்த ஏசாயா 58ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றார்? என் பரிசுத்த நாளாகிய யாருடைய நாள்? யாருடைய நாள்? என் பரிசுத்த நாள். இது தேவனுடைய நாள். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை. அப்ப யாருடைய நாள் அது? ஞாயிற்றுக்கிழமை யாருடைய நாள்? தேவனுடைய நாள். அது யாருக்கு இஷ்டமானது செய்யக்கூடாது? என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. இன்னைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன செய்வோம்? எல்லா வேலைகளையும் எடுத்து போட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் வீட்டுல விசேஷம் வைப்போம். ஞாயிற்றுக்கிழமை தான் நம்முடைய சொந்த காரியங்களை அதிகமா செய்வோம். ஏன்? இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாளை குறித்ததான கனம். முஸ்லிம் மக்கள் வெள்ளிக்கிழமை பாருங்க, எல்லாரும் அவங்க கடைகளை மூடிட்டு என்ன செய்யறாங்க? தொழுவ போயிடுறாங்களா? அவங்க கனப்படுத்துறாங்க. மெய்யான தேவனை ஆராதிக்கிறேன்னா நானும் நீங்கள் இன்னைக்கு அந்த தேவனுக்கு செலுத்துற கனத்தை சரியா செலுத்துறோமா? அவங்க அஞ்சு வேலை தொழுகிறாங்க. இன்னைக்கு நம்ம எத்தனை தடவை ஆண்டவரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு ஆராதனை, பின்னேற ஒரு ஆராதனை. காலையில் வர்ற முக்காவாசி பேர் பின்னேரம் காணவில்லை. கனம், தேவனுக்கு செலுத்தப்பட வேண்டிய கனம் எங்க? நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை நம்ம என்ன செய்ய வேண்டும்? கணக்கு குறிக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, அவர் சொல்லுகிறார், என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில். வேதத்தை நம்ம சரியா கற்றுக்கொள்ளும். சில பேர் இந்த ஓய்வு நாளை, இந்த கர்த்தருடைய நாளை வந்து பொருட்படுத்த மாட்டாங்க. அன்னைக்கு பயணங்கள் போகலாம், அன்னைக்கு என்னமும் செய்யலாம், பிரச்சனையே இல்லைன்னு யோசிப்பாங்க. என் பரிசுத்த நாளாக ஓய்வு நாளிலே
உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின் படி நடவாம். உனக்கு இஷ்டம், நமக்கு என்ன இஷ்டம் அந்த நாள்ல? நம்மளோட சொந்தக்காரங்கள் வீட்டை போறது, இல்லாட்டி மார்க்கெட்டுக்கு போறது, இல்லாட்டி முக்கியமான ஒரு அலுவலருக்கு அங்க போயிட்டு வாரது. ஆண்டவர் என்ன சொல்றார்? என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள். இந்த நாள் தேவனுக்குரிய நாள். இந்த நாள் யாருடைய நாள்? தேவனுக்குரிய நாள். இந்த தேவனுக்குரிய நாளை நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டுமா இல்லையா? செலுத்த வேண்டுமா இல்லையா? நமக்கு எத்தனை நாள் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர்? எத்தனை நாள் கொடுத்திருக்கிறார்? திங்கள்ல இருந்து சனி வரைக்கும் 6 நாள் நமக்கு கொடுத்திருக்கிறாரா இல்லையா? கொடுத்திருக்கிறாரா இல்லையா? அப்ப அவர் எத்தனை நாள் எடுத்திருக்காரு? எத்தனை நாள் அவர் எடுத்திருக்கிறாரு? ஒரே ஒரு நாள். அந்த ஒரே ஒரு நாள்ல நீங்க என்னுடைய சமூகத்துக்கு வந்து என்னை ஆராதனைங்க நான் சொல்றாரு. நம்மளால அதுக்கு கூட என்ன இல்லை? நேரம் இல்லை. என்ன இல்லை? நேரம் இல்லை. அவருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்துவதில்லை இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. ஞாயிற்றுக்கிழமை சமைக்கணுமா? சனிக்கிழமையே நீங்க என்ன செய்யணும்? சனிக்கிழமையே நீங்க என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்துங்க. சாமான வாங்கி வச்சு நீங்க சனிக்கிழமை இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை சமைக்க போறது சனிக்கிழமையே நீங்க என்ன செஞ்சிடணும்? வாங்கி வச்சிடணும். நம்ம பிள்ளைகள் திங்கக்கிழமை போற ஸ்கூல் உடுப்பெல்லாம் சனிக்கிழமையே நீங்க என்ன செஞ்சிடணும்? துவைச்சு வச்சிடணும். என்ன சிஸ்டர் சேச்சி வரல? இல்ல பாஸ்டர் கொஞ்சம் உடுப்பு நிறைஞ்சிருந்துச்சு, கழுவ போட்டா லேட் ஆயிட்டு. என்ன ஆயிட்டு? லேட் ஆயிட்டு. விளங்குதா? நம்ம எந்த அளவுக்கு தேவனை கனப்படுத்துறோம்? உன்னுடைய ஊத்த உடுப்ப கழுவுற நாளா இன்னைக்கு? இது தேவனுடைய பரிசுத்தமான நாள். இது தேவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நாள். இந்த நாளிலே உன்னுடைய சொந்த அசிங்கமான வேலைகளை செய்வதற்கு ஆண்டவர் இந்த நாளை ஏற்படுத்தவில்லை. உன்னுடைய சொந்த அடுத்த வசனம், அந்த வசனத்துல அடுத்த பகுதியை பாருங்க. சொல்றாரு, உன்னுடைய சொந்த வேலையை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழிகளின் படி நடவாமல், உனக்கு இஷ்டமானதை செய்யாமல் உன் சொந்த பேச்ச கூட நீ பேசக்கூடாது. என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? உன் காலை விலக்கி உன் வழிகளின் படி நடக்கக்கூடாது, உனக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது. அடுத்தது உன் சொந்த பேச்ச கூட நீ பேசக்கூடாது. இன்னைக்கு சில சபைகள்ல, இலங்கையில எப்படி தெரியும், சில வெளிநாட்டு சபைகள்ல சில போதகர்கள் வரக்குள்ள, வெள்ளக்காரர்கள் வரக்குள்ள நான் அவங்களோட கதைச்சப்ப அவங்க சொல்லுவாங்க, அவங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில 7-8 மணிக்கெல்லாம் அவங்க சேர்ச்சுக்கு போயிடுவாங்க. கவனமாக்கல, அவங்களோட கிறிஸ்தவ வாழ்க்கை பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கெல்லாம் அவங்க சேர்ச்சுக்கு போயிடுவாங்க. சேர்ச்சுக்கு போயிட்டு சபையை எல்லாம் கூட்டி துப்புரவாக்கி ஆயத்தப்படுத்தி அவங்க கதிரை எல்லாம் போட்டுட்டு அவங்க ஆராதனைக்காக பிரசங்கத்துக்காக உட்கார்ந்து எல்லாரும் என்ன செய்வார்கள்? ஜெபம் பண்ணுவார்கள். அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. யாராச்சும் வாகனம் இல்லாம இருப்பாங்கன்னு சொன்னா அவங்கள போயிட்டு என்ன செய்வாங்க? வாகனங்கள் இருக்கிறவங்க போயிட்டு என்ன செய்வாங்க? ஆராதனைக்கு ஏற்றி கொண்டு வருவார். ஆராதனையில எல்லாரும் பயபக்தியோடு தேவனை ஆராதித்து விட்டு ஆராதனை முடிவிலே அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பரக்குள்ளேயே எல்லாரும் அவங்க வீட்டுல 5 பேர் வராங்கன்னா 10 பார்சல் சாப்பாடு கட்டி கொடுக்குறாங்க. 5 பேர் வராங்கன்னா எத்தனை பார்சல் சாப்பாடு கட்டி கொடுக்குவாங்க? 10 பார்சல் சாப்பாடு கட்டி கொடுக்குவாங்க. ஆராதனைக்கு அன்னைக்கு புதிதா வந்திருக்கிறவங்க சாப்பாடு கொண்டு வர மாட்டாங்க. அப்ப எல்லாரும் என்ன செய்வார்கள்? அன்னைக்கு அந்த மதியம் பகிர்ந்து உண்பார்கள். கொண்டு வர சாப்பாட்டை மேசையில எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், பிரசங்கத்தை குறிச்ச ஒரு கலந்துரையாடல் சபையிலே நடைபெறும். இன்னைக்கு கர்த்தர் என்ன பேசினார் பாருங்க. சாப்பாட்டுக்கு பிறகு ஒரு 4 மணி 3 மணி போல எல்லாரும் என்ன செய்வாங்க? புறப்பட்டு கிராமத்துக்குள்ள போவாங்க. போயிட்டு என்ன செய்வாங்க? ஊர்ல இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து கூட்டிட்டு வருவாங்க. அவங்களுக்கு சண்டே ஸ்கூல் நடைபெறும். அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும். யார் செய்யறதெல்லாம் விசுவாசம். அதுக்கு பிறகு அந்த பிள்ளைகளை கொண்டு போயிட்டு அவங்க வீடுகளில் விடுவாங்க பத்திரம். அதுக்கு பிறகு மாலை ஆராதனை. மாலை ஆராதனை 7 மணிக்கு முடிச்சு இரவு சாப்பாடு சாப்பிட்டு 8-9 மணிக்கு தான் அவங்க வீடுகளுக்கே போவாங்க. எத்தனை மணிக்கு? முழு 4 மணிக்கு எங்க இருக்காங்க? ஆண்டவருடைய ஆலயத்தில் இருந்து கர்த்தரை ஆராதிப்பதிலும் ஆண்டவருக்காக அந்த நாளை செலவழிக்கிறார். ஆனா நம்ம செலுத்துற 2 மணி நேரத்தை கூட நம்ம என்ன செய்யறது இல்லை? ஒழுங்கா
செய்தவங்க. நொண்டி சாப்பிட்டு சொல்லுவோம், ஏன் சேர்ச்சுக்கு வரல, உங்க பிரச்சனை இங்க பிரச்சனை. கர்த்தருடைய நாள் பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு வலியுறுத்துறான்னு பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன்னுடைய சொந்த பேச்ச கூட நீ பேசக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல போயிட்டு பிள்ளைகளோட உட்கார்ந்து என்ன நம்ம கதைக்கிறோம், என்ன பேசுறோம், போனோடனே டிவியை திறந்து ஆடு வாயை திறந்துட்டு என்ன செய்யணும், படத்தை தான் பார்க்கணும். பார்க்கமா இல்லையா? போயிட்டு இன்னைக்கு என்ன பிரசங்கம், ஆண்டவர் என்னோட ஒண்ணு என்ன பேசுனா, பிரசங்கத்தை குறிச்சு நம்ம பேசலாமா? இல்லாட்டி இன்னைக்கு சேர்ச்சுக்கு இன்னைக்கு அந்த சகோதரி சேர்ச்சுக்கு வரல, வாரான முடிச்சுட்டு வீட்டை போய் சாப்பிட்டு ஒருத்தர் சகோதரியை போய் விசிட் பண்ணிட்டு வருவோம், ஒருத்தர் பார்ப்போம் ஏன் அவன் சேர்ச்சுக்கு வரல, செய்யணுமா? தேவனை கனப்படுத்துறது இல்லை. அந்த ஓய்வு நாளை நம்ம என்ன செய்யறோம், சொந்த பேச்சைத்தான் பேசுறோம். சொந்த பேச்ச கூட பேசக்கூடாது சொல்றாரு. அந்த நாளை எப்படி செய்ய பார்க்கணுமா, அந்த ஓய்வு நாளை உங்களுடைய மனமகிழ்ச்சி, அந்த ஓய்வு நாளை நீ என்னவா பார்க்கணும், மனமகிழ்ச்சி. கர்த்தருடைய நாளை உங்களுடைய மனமகிழ்ச்சி நாள் என்று, அது ஒரு சந்தோஷமான நாள். இன்னைக்கு சில பிள்ளைகள் ஐயோ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, சேர்ச்சுக்கு போவோம், சலிச்சு கொள்றது, ஐயோ நாளை சேர்ச்சா. ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த நாளை உன்னுடைய மன மகிழ்ச்சியின் நாள், அது ஒரு சந்தோஷத்தின் நாள். அந்த அந்த நாளுக்காக மற்ற 6 நாளை நீங்க காத்திருக்கணும். எப்ப ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்ப ஞாயிற்றுக்கிழமை வரும். சில சபைகள்ல உண்மையா நான் பார்த்திருக்கேன், சில அம்மா வயசு போன அம்மா இருக்கு, அந்த நாள் தெரியாது, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இல்லைன்னு தெரியாது. சில நேரங்கள்ல சனிக்கிழமையே ஞாயிற்றுக்கிழமை சொல்லி பஸ் ஏறி வந்துருவாங்க சேர்ச்சுக்கு, சனிக்கிழமையா வந்துருவாங்க. ஐயோ பாஸ்டர் நான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நினைச்சிட்டேன், அதால வந்துட்டேன், பரவாயில்ல நான் இங்க இருந்து நான் ஆண்டவரை தொழுது கொண்ட ஞாயிற்றுக்கிழமை பின்னேறம் போனேன். ஒரு ஏக்கம், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாள் மிக முக்கியமானது இல்லைங்களா? அந்த காலத்துல என்ன நடந்தது தெரியுமா? மோசேய காலத்துல ஓய்வு நாளை கடைப்பிடிக்காட்டி அவங்க கல்லெறிந்து கொல்லப்பட்டாங்க. என்ன செஞ்சாங்க? ஓய்வு நாள விறகு பொறுப்புனா அவங்கள கல்லெறிஞ்சி கொலை செய்யும்படியாக மோசே நியாயப்பிரமாணம் சொல்லுது. இன்னைக்கு அப்படி கல்லெறிஞ்சி கொள்ளனா நான் ஒருத்தர் கூட இங்க இருக்கல இல்லையாவமா இல்லையா? ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய காலத்துல அது மாற்றப்பட்டது. ஆனாலும் கர்த்தருடைய நாளுக்கு நம்ம செலுத்த வேண்டிய கனத்தை, அந்த மரியாதையை செலுத்த வேண்டும். பிரியமானவர்களே, நீ அப்படி செலுத்துகின்ற பொழுதுதான் பாருங்க, உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை உன்னுடைய மனமகிழ்ச்சி நாள் என்றும், கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும், அந்த நாள் ஒரு மகிமையுள்ள நாள், ஒரு கனமான நாள். அந்த நாள்ல என் சொந்தக்காரன் கல்யாணம் வச்சிருக்கிறாரு, அந்த நாள்ல என்னுடைய சொந்தக்கார பிள்ளைக்கு சாமர்த்தியம் வச்சிருக்கு, வர முடியும். இந்த நாள் என்னை உண்டாக்கின கர்த்தருடைய நாள். இந்த நாளை நான் எதுக்கு முக்கியத்துவப்படுத்த முடியும்? நான் இந்த நாளை தேவனுக்கு கொடுக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை ஆராதித்து அவருடைய வார்த்தையை நான் கேட்க வேண்டும். இந்த நாளை நான் வேற எதுக்கு கொடுக்க மாட்டேன். ஆமென். தீர்மானிங்க, டிசைட். நீங்க தான் தீர்மானிக்கணும் இல்லையா? அந்த நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே I have been decided. நான் தீர்மானித்து விட்டேன், இயேசுவை பின்பற்ற போகிறேன் என்று யாரும் என்னை மாற்ற முடியாது. ஓய்வு நாளை, கர்த்தருடைய நாளை நான் கடைபிடிக்க போறேன், அதை யாரும் மாற்ற கூடாது. பக்கத்து வீட்டுல கல்யாணம் இருந்தாலும் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, பிரச்சனை நான் உனக்கு தேவைண்டா, நீ ஞாயிற்றுக்கிழமை செய்ய மாட்டேன், கல்யாணம் இருக்க மாட்டேன். இப்போதான் ராஜன் இருக்கிறார், ராஜனுடைய சகோதரன் முஸ்லிம், சகோதரன் முஸ்லிம். அவர் வந்து ராஜன் தேவைண்டா அவர் என்ன செய்வார்? ராஜன் அண்ணன் இந்த கல்யாணத்துக்கு, இந்த மகள கல்யாணத்துக்கு வரணும் ராஜனுடைய தம்பியோ அண்ணாவோ நினைச்சா அவங்க என்ன செய்வாங்க? ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வைப்பாங்களா? வைப்பாங்களா? ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சா ராஜன் வரமாட்டோம்னு நினைச்சா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க?
வைக்க மாட்டாங்க. அது ஞாயிற்றுக்கிழமை வச்சாலும் ராஜனா வருவார், பிரச்சனை இல்லை. அவர் சேர்ச்ச தள்ளி போட்டுட்டு ஆராதனை தள்ளி போட்டுட்டு அவர் வருவாருன்னு அவங்க நினைப்பாங்க. என்ன செய்வாங்க? கல்யாணத்தை மற்ற நம்முடைய உறவுகளுக்குள்ள ஒரு சிந்தனையை ஏற்படுத்த வேண்டும். என்ன தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை எது வச்சாலும் இந்த சொந்தக்காரங்க வர மாட்டாங்க, சேர்ச்சிக்கு போறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க என்ற ஒரு எண்ணத்தை நம்ம உருவாக்கணும். அந்த எண்ணத்தை உருவாக்கணும். அப்ப ஞாயிற்றுக்கிழமை வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சாலும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. சொல்லாட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சொல்லணும்னு கவலைப்படாதீங்க. சொல்லாட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன்? அந்த நாள் கர்த்தரை ஆராதிக்கின்ற அந்த நாள், தேவனுடைய நாள், அந்த நாள் மனமகிழ்ச்சியின் நாள், அந்த சர்வ வல்லமையுள்ள அந்த தேவனை ஆராதிக்கின்ற நாள். ஹல்லேலூயா. பாருங்க, உன் சொந்த பேச்சையும் பேசாமல் அந்த நாளை ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். உங்களுக்கு தெரியுமா, பிள்ளைகள் விமானத்தை கண்டுபிடிச்சது யார்? விமானத்தை கண்டுபிடிச்சது யாரு? ரைட் சகோதரர். ரைட் சகோதரர் விமானத்தை கண்டுபிடிச்சது அமெரிக்கால இருந்த ரைட் சகோதரர். அண்ணன் தம்பி 2 பேர் என்ன செஞ்சாங்க? விமானத்தை தெரியாத விமானத்தை கண்டுபிடிச்சது யாரு? ரைட் சகோதரர். யாரு? ரைட் சகோதரர். இந்த 2 பேர், இவங்களுடைய அப்பா வந்து ஒரு போதகர். இவங்க அப்பா வந்து ஒரு போதகர். அப்ப இவங்க 2 பேரும் எப்படியோ கஷ்டப்பட்டு விமானத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னத்தை கண்டுபிடிச்சாங்க? மேல போறது விமானம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப அந்த நாட்டு ஜனாதிபதி என்ன செய்யறாருன்னு சொன்னா, இவங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துறதுக்கு தீர்மானிக்கிறார். என்ன விழா? பாராட்டு விழா. பாராட்டு விழா நடத்த தீர்மானிக்கிறார். அப்ப வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை என்ன விழா? இவங்க 2 பேருக்கும் உலகமே பார்க்கின்ற விதமாக பாராட்டு விழா நடக்கிறது. மிகப்பெரிய ஒரு கணத்தை செலுத்த போறாங்க. மிகப்பெரிய ஒரு கணத்தை செலுத்த போறாங்க. இப்ப இந்த 2 பேருக்கு அழைப்பு போகுது. எல்லா ராணுவமும் போயிட்டு அவங்களை மரியாதையோடு சொல்றாங்க, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கான பாராட்டு விழா வைக்க இருக்கிறது. என்ன விழா? பாராட்டு விழா வைக்க இருக்கிறது. நீங்கள் ஜனாதிபதியினால் கௌரவிக்கப்பட இருக்கிறீங்க. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் 2 பேரும் வர வேண்டும். இவங்க இந்த 2 பேருடைய அப்பா போதகர். அப்பா யாரு? போதகர். அவங்க சொல்றாங்க, இந்த 2 பேரும் சொன்னாங்க, எங்களுடைய தகப்பனார் ஒரு போதகராக இருக்கிறார். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாளிலே எந்த காரியத்துக்கு நாங்க போக மாட்டோம். அவங்க சொன்னாங்களா? இல்ல, இந்த ஃபங்க்ஷன் யார் நடத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அமெரிக்க ஜனாதிபதி நடத்துறாரு. யாரு? அமெரிக்கா. நீங்க கட்டாயம் வரணும். நாங்கள் இந்த உலகத்தையே படைத்த ராஜாதி ராஜாவை ஆராதிக்க போகிறோம். 2 பேரும் சொல்றாங்க, என்னது? இந்த உலகத்தையே படைத்த ராஜாதி ராஜாவை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை நீங்க வச்சா நாங்க என்ன செய்ய மாட்டோம், வரமாட்டோம். அங்க என்ன நடக்க போகுது? பாராட்டு விழா. 1000, 2000, 3000, 10,000 பேர் கூடி ஜனாதிபதி கையில விருது கிடைக்க போகுதுண்டா. விட்டுருவோமா? ஆனா அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க? அந்த ஜனாதிபதியை விட உலகத்துக்கே ராஜாதி ராஜாவாகிய தேவனை நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆராதிக்க போகிறோம். அந்த நாளிலே எங்களுக்கு எந்த கனவும் எங்களுக்கு இது கர்த்தருடைய. பாருங்க பிரியமானவர்களே, நம்ம என்ன செய்யறோம்? ஸ்கூல்ல மீட்டிங், ஏமா சேர்ச்சுக்கு வரல, ஐயோ பாஸ்டர் சாரி, ஸ்கூல்ல மீட்டிங் வச்சுக்கிறோம். என்ன வச்சுக்காங்க? நமக்கு துணிவு இல்லை சொல்றதுக்கு. அறிவார்ட்ட என்ன இல்லை, துணிவு இல்லை. சாரி சார், நீங்க ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங் வச்சு எங்களால் என்ன செய்ய முடியும்? நீங்க வெள்ளிக்கிழமை வைங்களேன். அவர் முஸ்லீம் அதிபர் தானே, வெள்ளிக்கிழமை வைங்களேன். சொல்லுவீங்களா? துணிவு. தேவனுக்காக நம்ம கட்ஸ் எடுக்கிறது இல்லை இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை வந்தா பல்ல இழிச்சுட்டு, சரிங்க சார் நாங்க வரோம். எத்தனை மணிக்கு? காலையில் 9 மணிக்கு மீட்டிங். சரி பரவாயில்ல நாங்க வரோம். அந்த டைம்ல நமக்கு சேர்க்க பத்தி சிந்தனையே வராது. என்ன சிந்தனை வராது?
ஆண்டவர் ஆராதிக்கணும், கர்த்தருடைய நாள், ஓய்வு நாள், அந்த சிந்தனையே வராது. நமக்கு என்ன சிந்தனை வரும்? நம்ம பிள்ளைங்க படிக்கணும் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை அதிபர் வர சொல்றாரு, கட்டாயம் நம்ம போவோம். நான் தேவன் என்றால் என்னுடைய கனம் எங்கே? உங்களுக்கு தெரியுமா, சில சபைகள்ல ஞாயிற்றுக்கிழமை கொலசி வச்சா கூட நாங்களோட பிள்ளைங்க பாசமா ஞாயிற்றுக்கிழமை அனுப்ப. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகளை கிளாஸுக்கு அனுப்புறோம். நீ ஞாயிற்றுக்கிழமை உங்க பிள்ளை கடவுளை தேடாம படிச்சு என்ன டாக்டர் ஆகிடுவான்? ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். அந்த நாளிலே உங்களோட பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். எல்லாவற்றையும் விட்டு தேவனுடைய பாதத்திலே போய் ஆண்டவரை ஆராதிங்க. இந்த உலகத்துல நீ டாக்டர் ஆகட்டி பரவாயில்ல, இன்ஜினியர் ஆகட்டி பரவாயில்ல, தேவனுக்கு பிள்ளையாயிரு, அது போதும். விளங்குதா? உங்க பிள்ளை தேவனுக்குள்ள இல்லாட்டி நாளைக்கு குடுவம் கஞ்சாவை தான் குடிச்சுக்கிட்டு இருக்கு. நாளைக்கு ரோட்ல நிற்கணுமா உங்க பிள்ளைங்க? சபையில இருந்து கர்த்தரை ஆராதிக்கணும். நீங்க தான் தீர்க்கணும் இல்லையா? உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கணும், கற்றுக் கொடுக்கணும். உனக்கு ஞாயிற்றுக்கிழமை எத்தனை தடவை கொலசி கிளாஸ்? நீ ஞாயிற்றுக்கிழமை கிளாஸுக்கு போய் தான் நீ கொலசி பாஸ் பண்ணணும் அவசியமே எனக்கு இல்லை. பாஸ் பண்ணாட்டியும் பிரச்சனை. ஞாயிற்றுக்கிழமை யாருடைய நாள்? கர்த்தருடைய நாள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் போராட்டம்? ஏன் பிரச்சனை? அடுத்த வசனம் பாருங்க. அப்படி நீ தேவனுடைய நாளை உன்னுடைய மனமகிழ்ச்சி நாள் என்றும் அந்த நாளை நீ கனப்படுத்துவாய் என்றால் ஆண்டவர் சும்மா விட மாட்டார். நீ தேவனுக்காய் காரியம் செய்கின்ற பொழுது, அந்த நாளையை கர்த்தருக்கு கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் உன்னை எப்படி செய்வார்? வாசிங்க 14ஆம் வசனம். ஆமென். கவனமா கேளுங்க. அப்பொழுது எப்பொழுது? அப்பொழுது எப்பொழுது? நீ தேவனுடைய நாளை கனப்படுத்துகின்ற பொழுது, தேவனுடைய நாளை தேவனுக்கு செலுத்துகின்ற பொழுது, தேவனுடைய நாளிலே நீ வேறொரு காரியமும் செய்யாமல் தேவன் விரும்புகிறபடி செய்கின்ற பொழுது, அப்பொழுது நீ கர்த்தரிலே மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். ஆண்டவர் உன்னை சந்தோஷமா இருக்க பண்ணுவார். இல்லாட்டி நீ எவ்வளவு உழைச்சாலும் பொத்த பையில தான் போட்டுக்கிட்டு இருப்ப, ஓட்ட பையில தான் போட்டுக்கிட்டு இருப்ப. உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது, உன்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது. நீ எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சந்தோஷம் நிலைக்க போறதில்லை. தேவனுடைய நாளை நீ சரியாக கடைபிடிக்காவிட்டால், ஆண்டவருடைய நாளை நீ கர்த்தருக்கு கொடுக்கணும். அப்பொழுது நீ கர்த்தரை மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களிலே. இன்னைக்கு உங்க பிள்ளை சேர்ச்சுக்கு வராம கிளாஸுக்கு போயிட்டு படிச்சு முன்னேறது எனக்கு தெரியாது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை வந்து தேடி கர்த்தருக்காய் வாழுகின்ற பொழுது நாளை உங்களுடைய பிள்ளையை தேவன் என்ன செய்வார்? உயர்ந்த இடத்திலே கொண்டு போவார். ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் சொன்னா செய்வாரா? செய்ய மாட்டார்? செய்வார். பூமியின் உயர்ந்தரங்களிலே உன்னை ஏறிருக்கப்படும் பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் நான் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன செய்யறோம்? சில நேரங்களை தவிர்க்க முடியாது. ஆண்டவர் கூட சொல்றார் இல்லையா? சதுசேயர் பரிசேயருக்கு சொல்றார், ஓய்வு நாளிலே உன்னுடைய ஆடோ மாடோ கிணத்துக்குள்ள விழுந்தா இது ஓய்வு நாள் தானே சொல்லி தூக்காம இருப்பியா? என்ன செய்வேன்? வேற வழி இல்லை, கட்டாயம் போய் தான் ஆகணும்டா பிரச்சனை, வேற மாற்று வழி இல்ல. அப்படின்றப்ப நம்ம அதை என்ன செய்யலாம்? ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆனா மாற்று வழி இருக்குது. அங்க போகாட்டியும் பிரச்சனை இல்ல. இன்றைக்கு கிளாஸ் எடுப்பாடி நாளைக்கு அனுப்பலாம்னு சொல்லி மாற்று வழி இருந்தும் நீ தேவனுடைய நாளுக்கு நீ கணக்கை செலுத்தவில்லை என்றால் நிச்சயமாய் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கிறார். உதாரணமா நம்ம ராஜன் வினோத்தெல்லாம் வேலை செய்யறாங்க. மாவளி பீச்சில் ஹோட்டலில் வேலை செய்யறாங்க. ஞாயிற்றுக்கிழமை உங்க டைம் போய் ஆகணும்னா என்ன செய்யறது? போகாட்டி வேலை இல்லை, நிப்பாட்டிடுவாங்க. மாற்று வழி இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம்? போகிறது தப்பு இல்லை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை போனா எனக்கு டபுள் சம்பளம் தருவாங்க. நீ போகாட்டி லீவு, போனா டபுள் சம்பளம்.
நீ டபுள் சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு போனீங்கன்னா நாளைக்கு ரிபுலா நீ என்ன செய்யணும்? செலவு பண்ண வேண்டி வரும். அந்த ஒரு அடிப்பா என்ன செய்வார்? அடிப்பா. இந்த மாற்று வழி இருந்தால் அதை கட்டாயம் நம்ம என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். மாற்று வழி ஆண்டவர் சொல்றார், பாருங்க, உன் தகப்பனாகிய யாக்கோபு சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். யாருடைய வாய் இதை சொல்லிட்டு? தினானி வாசிங்க கடைசி. கர்த்தருடைய வாய். வாசிங்க. உன் தகப்பனாகிய யாக்கோபு சுதந்திரத்தால் என்ன வாய் சொல்லலாமா? கர்த்தருடைய வாய். ஆண்டவரே சொல்றார். நான் சொல்றேன். யார் சொல்றது? இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதிக்கப்படாமல் இருக்கிறதா? உடைய வாழ்க்கையில பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறதா? உடைய வாழ்க்கையில தொடர்ந்து கஷ்டம் இருந்து கொண்டிருக்கிறதா? நம்ம எந்த அளவுக்கு தேவனை கனப்படுத்தினோம் என்பதை சிந்திச்சு பார்க்கணும். இல்லையா? எந்த அளவுக்கு நமக்கு தேவனுக்கு கனப்படுத்துறதா? எல்லா விஷயங்களையும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்துல 10ல் 1 பங்கு நீ கர்த்தருக்கு கொடுக்கணும்னா நீ கொடுக்கும். இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம்? 10ல் 1 நம்ம தேவனுக்கு கொடுக்கிறது இல்லை. நம்மளால எவ்வளவு முடியுதோ அவ்வளவுதான் கொடுக்கணும். 10ல் 1ன்னா 10ல் 1 தான் கர்த்தருக்கு கொடுக்கணும். தேவனை நம்ம சரியா கனப்படுத்தணும். ஆண்டவரை சரியா கனப்படுத்தணும். ஓய்வு நாள்ல காலையில ஆராதனைக்கு வந்து பின்னேரம் வராட்டி பிரச்சனை இல்லை. என்ன செய்வது? நம்மட கஷ்டம் பாஸ்டருக்கு தெரியுமா? தவிர்க்க முடியாத ஒரு காரணம் இருக்கும் தான் பிரச்சனை இல்லை. திரும்பியும் சொல்றேன் தவிர்க்க. ஆனா வீட்டுல இருந்து தூங்கி கொண்டு இருக்கிறீங்க பாருங்க. வீட்டுல ஒரு வேலையும் இல்லை, டிவியை பார்த்து கொண்டு தூங்கி கொண்டு இருப்போம்டா. நம்மள மாதிரி தேவனை வேதனைப்படுத்துறதுல யாரும் இருக்க முடியாது. ஒரு நாள் எத்தனை நாள் கஞ்சனை? ஒரு நாள் 7 நாளும் 6 நாளா கர்த்தருக்கு கொடுத்துட்டு ஒரு நாள் வேலை செய்ய சொல்லிட்டு ஒரு நாள். இந்த ஒரு நாளுக்கு கூட நம்ம சரியா தேவனுக்கு செலுத்த முடியாது. நம்ம எப்படி கிறிஸ்தவர்களாக இருப்போம்? மற்ற நாள் நீ இழுத்து மூடிட்டு 7-6 நாள் தூங்கு, பிரச்சனையே இல்லை. இந்த ஒரு நாள் அது தேவனுக்கு. உன்னுடைய ஆத்துமா உயிர் பெறணும் என்றால், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், அந்த நாளிலே நீ புத்துணர்ச்சி பெற வேண்டுமானால் அந்த நாளை கர்த்தருக்கு கொடு. அந்த நாள் ஆண்டவர் சமூகத்துக்கு வா. காலையில போக முடியலையா? பின்னேரமாச்சு வந்துடும். பின்னேரமாச்சு ஆண்டவர்கிட்ட வந்துடும் இல்லையா? கர்த்தருடைய நாள் என்ன டிசான்? கர்த்தருடைய நாளை கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டும். இந்த நாளில் எந்த ஒரு வேலைக்கு கட்டாயம் வேற வழி இல்லைன்னா நம்ம போகலாம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை வழி இருக்குன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆகவே இந்த கண்பானதனுடைய பிள்ளைகளே, அந்த ரைட் சகோதரர்கள் இல்லையா, விமானத்தை கண்டகி ஏரோப்ளேன் எல்லாம் ஓடுதுன்னு அவங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு இன்றைக்கும் அவர்களுக்கு கனம் இருக்கு, மரியாதை இருக்கு. ஏன் தெரியுமா? அவன் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பை விட அவர்கள் கர்த்தருடைய நாளுக்கு கொடுத்த கனம். அமெரிக்க ஜனாதிபதி அவங்களை கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்த போறார். இன்னைக்கு நீங்க சொல்லுவீங்களா ஜனாதிபதி? இலங்கை ஜனாதிபதி உங்களை கூப்பிடுறாரு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு உங்களுக்கு பாராட்டு விழா. கரைப்புகள் கிருபை திருச்சபையில் இருக்கின்ற சகோதரன் ரஞ்சன் அவர்களுக்கு பாராட்டு விழா. கட்டாயம் வாங்கண்டா. என்ன செய்வீங்க ரஞ்சன்? ஆனா கூப்பிடுறது யாரு? ஜனாதிபதி. நம்ம சொல்லுவோம் ஜனாதிபதி, ஐயோ சார் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சார், நான் சேர்ச்சுக்கு போகணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், இன்னைக்கு என்னால வர முடியாது. இருக்கா? முடியுமா? சொல்லும் கர்த்தருடைய நாள். அப்ப அந்த ஜனாதிபதியே யோசிப்பாரு, கர்த்தருடைய நாளுக்கு இந்த அளவுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆண்டவருடைய நாள், ஆண்டவருடைய கண்பான தேவனுடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார்.
ஆண்டவர் உங்களை போஷிப்பார். ஞாயிற்றுக்கிழமை டபுள் சம்பளம் பரவாயில்ல போகட்டும், ஆனால் அதை விட இரட்டிப்பாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க கர்த்தரை தேடும் பொழுது, ஆண்டவருக்காய் வாழுகின்ற பொழுது, ஆண்டவரை விசுவாசிக்கின்ற பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கின்றார். அப்போஸ்தலர்கள் கூட வாரத்தின் முதல் நாளிலே அவர்கள் கர்த்தரை ஆராதித்தார்கள். சபை கூடி வந்தது. சபையிலே எல்லாரும் தேவ சமூகத்திலே இருந்து ஆண்டவரை ஆராதித்தார்கள். இல்லையா? கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அன்பான சகோதரிகளே, நான் உங்களை யாரையும் குற்றப்படுத்துறதுக்காக குத்தி காட்டுறதுக்காக நான் சொல்லல. சில விஷயங்கள் நான் சொல்லாட்டி நான் குற்றவாளி, நான் குற்றவாளி இல்லையா? உங்களுக்கான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கான அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு வழியை நான் தான் சொல்லணும். அதுக்கு வழி ஆண்டவர் சொல்லி இருக்கேன். நான் சொல்லலன்னா அது ரத்த பலி யாருக்கு? எனக்கு தான், எனக்கு. ஆகவே காலையில் மாலையில் தேவனை ஆராதிங்க, ஆண்டவரை துதியுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய நாளை கர்த்தருக்கு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். இல்லையா? ஆண்டவர் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பைபிளை பற்றி நிஷான் தூங்குறானி. திரும்ப வாசிங்க. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசாரிக்க நினைப்பாயா. இது 10 கட்டளைகளில் ஒரு கட்டளை. 10 கட்டளைகளில் 10 கட்டளைகள் நம்ம கடைபிடிக்க வேண்டுமா கூடாதா? புதிய பாட்டு விசுவாசிகள் கடைபிடிக்கணுமா கடைபிடிக்க கூடாதா? கடைபிடிக்கணும். 10 கட்டளை கடைபிடிக்கணும். ஓய்வு நாளை நீ பரிசுத்தமாக ஆசாரிக்க நினைப்பாயா. அந்த ஓய்வு நாள் புதிய பாட்டுல நாள் தான் மாற்றப்பட்டது ஒழிய அதன் தன்மை மாற்றப்படவில்லை. சனிக்கிழமையா இருந்தது ஞாயிற்றுக்கிழமையாக மாற்றப்பட்டது தான் ஒழிய அது தன்மையும் அதுக்கு கருத்த வேண்டிய கனமும் என்ன செய்யப்படவில்லை, மாற்றப்படவில்லை. தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை நான் செலுத்த வேண்டும். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடைக்கணும் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைக்கணும் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் கிடைக்கணும் என்றால், உன்னுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய ஓய்வு நாளை சரியாக கடைபிடியுங்கள். சரியாக யார் விழுந்திருப்போம், விழுந்திருந்த கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, என் ஓய்வு நாளை நீ பரிசுத்தமாக ஆசாரிக்க நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறேன். உன் கையின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கணும் என்றார் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்துகிறார். ஆண்டவருக்கு கணத்தை செலுத்துகிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு நாள் நம்ம எப்படி இருந்தோம்னு நமக்கு தெரியாது. இவ்வளவு நாள் நம்ம ஓய்வு நாளை சரியா கடைபிடிக்க மாட்டோம். கல்யாண வீட்டுக்கு போவோம், சாமர்த்திய வீட்டுக்கு போவோம், நம்முடைய சொந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இனி நான் தேவனுக்காய் ஓடுவேன். நான் கர்த்தர் நாளை நான் பரிசுத்தமாய் ஆசாரிக்க போகிறேன். இந்த நாள் தேவனுடைய நாள். அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை நான் செலுத்த வேண்டும். அவருக்கு செலுத்த வேண்டிய கனம், அவரை நான் ஆராதிக்க போகிறேன். எந்த காரணத்துக்காகவும் கர்த்தருடைய நாளிலே நான் அவரை விட்டு ஓட மாட்டேன். கர்த்தர்கிட்ட வருவேன், ஆண்டவர்கிட்ட வருவேன் என்ற தீர்மானம். ஆண்டவர்கிட்ட ஒரு கர்த்தருடைய நாள் நான் கர்த்தருக்காக கொடுப்பேன்.